தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார். 4399 நாட்கள் தொடர்ந்து அவர் பிரதமராக பதவியில் நிலைத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு 4398 நாட்கள் இருந்தாரு. அந்த 98வது நாள் அவர் மறைந்து விட்டார். அதனால அவர் நீடிக்க முடியவில்லை. உயிரோடு இருந்தா அவர் நீடித்திருக்கலாம், அது வேறு விஷயம். 47 52 வரைக்கும் அவர் இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த 5 ஆண்டு காலத்தை இவங்க கணக்கில் கொள்ளல. அது கொண்டா இன்னும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4399 நாட்கள் பிரதமராக இருந்த மோடி அவர்களை நாம் முதலில் வாழ்த்துவோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை எப்படி சொல்லணும்னா, பல விஷயங்கள் இந்த சாதனைக்கு காரணமாக இருந்திருக்குது. ஒண்ணு, அவர் தன்னுடைய கட்சியில ஒரு தலைவராக அன்டிஸ்பியூட்டட் லீடராக, யாருமே அவர் சேலஞ்ச் பண்ண முடியாம லீடராக தன்னுடைய கட்சியில இருந்திருக்கிறார். அது ஒரு விஷயம். அடுத்தது, எதிர்கட்சிகள் இருந்து யாருமே அவரை சேலஞ்ச் பண்ண முடியல. யாரும் அவருக்கு நிகரான அல்லது அவருக்கு எதிரான ஒரு தலைவர் இதுவரையிலும் வரவில்லை என்பதாலும் அப்படி இருந்திருக்கு. மூணாவது, அவருடைய ஹெல்த் அவ்வளவு நல்லா இருந்திருக்குது. அதையும் பாராட்ட வேண்டும். பல விஷயங்கள் கூடி வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் 8 கிரகமும் உச்சத்துல இருந்தாதான் அப்படிலாம் பண்ண முடியும், 9 கிரகமும் உச்சத்துல இருந்தா அப்படி பண்ண முடியுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்களுக்கு எல்லா கிரகங்களும் உச்சத்துல இருக்கு போல இருக்கு. அதனாலதான் இந்த சாதனையை அவர் பண்ணியிருக்கிறார். நீடித்திருப்பது ஒரு சாதனை என்று கூறினால், பிரதமராக அவர் வேற என்னென்ன சாதனைகள் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு மிக மோசமான நிலைக்கு போகவில்லை, அதுல இருந்து அவர் காப்பாத்தி இருக்கிறார். அதை ஒரு சாதனையாக சொல்லலாம். பெரிய போராட்டங்கள் இல்ல, அதாவது பட்டினி சாவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல அப்படிங்கிறது அவருடைய மிக பெரும் சாதனையாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நாடு சிங்கப்பூரா மாறிடுச்சா, நாடு சுவிட்சர்லாந்தா மாறிடுச்சா, அமெரிக்காவா மாறிடுச்சா, சைனாவா மாறிடுச்சானா அதுவும் இல்லை. அதாவது அவர் அப்படியே வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். நாடு மோசமான நிலைமைக்கு போகவில்லை. அது ஒன்றுதான் மிகப்பெரிய சாதனை என்று நாம் கொள்ள வேண்டும். மற்றபடி பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, 370 ஆர்டிகல் 370 எடுத்தார். அது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவாங்க. அதாவது காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்த ஒரு ஆர்டிகல் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணி, காஷ்மீர் தனி அந்தஸ்து எல்லாம் கிடையாது, இனிமேல் யாரும் காஷ்மீர் போய் லேண்ட் வாங்கலாம், காஷ்மீருக்காரங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதை பெரிய சாதனையாக அவருக்கு கூறிக்கொள்வார்கள். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதாவது விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் போட்டாங்க, அதை வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, இல்ல. ஓகே, பாபர் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்ட வச்சுட்டாங்க. அது ஒரு சாதனையாக அவர்கள் கூறிக்கொள்ளலாம். கோயில் கட்டதெல்லாம் ஒரு சாதனையா கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம். பட் அவங்க சொன்ன சாதனை, அது அவங்களுக்கு ஒத்துக்கலாம் நம்ம. அடுத்தது என்னன்னு சொல்ல வந்தீங்கன்னா, நாட்டுடைய டாலர். அவரு பிரதமராக பதவியேற்ற போது டாலர் எனக்கு தெரிஞ்சு 60 ரூபான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. சோ டாலரோட மதிப்பு பயங்கரமா ஏறிக்கிட்டே போகுது. இந்திய ரூபாயோட மதிப்பு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க, இந்திய ரூபாயோட மதிப்பு கீழே வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லதுதான், எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது டாலர் கீழே விழுந்தப்ப ஜூஹி சாவ்லான்னு ஒரு நடிகை சொன்னாங்க, நல்ல வேளை என் ஜட்டி பேர் டாலர், அதனால அது அப்படியே நிக்குது, அது ரூபான் பேர் வச்சு ஜட்டி விழுந்திருக்கும் அப்படின்னு இவ்வளவு ஆபாசமாக ஒரு ட்வீட்டை ஜூஹி சாவ்லா என்ற பெண் நடிகை போட்டாங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க ஜட்டி போட்டிருக்காங்களா இல்லையான்றதும் தெரியல. இன்னைக்கு இன்னும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பல நடிகை அமிதாப் பச்சன், அனுபம் கேர் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தான்ற காரணத்துக்காக டாலர் கீழே விழுந்துருச்சு, பெட்ரோல் விலை ஏறுது, இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களாம் எங்க போனாங்கன்னே தெரியல. பெட்ரோலை வச்சு சிலிண்டரை வச்சுட்டு ரோட்ல கனடா பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்மிருதி இரானின்றவங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கலையா போராடுறதுக்கு அப்படின்னு தெரியல. அப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் யாரும் கண்டுகிறதே இல்லை. நடிகர்கள் எல்லாம் ட்வீட் பண்ணுவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை மிகவும் இதுவா சொல்லுவாங்க, தேச நலன்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் மன்மோகன் சிங் காலத்துல மட்டும்தான். மோடி வந்த பிறகு யாருமே அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா யாரெல்லாம் சொன்னாங்கன்னா, ஒருவேளை இடி ரெய்டு வந்துருமோ, சிபிஐ ரெய்டு வந்துருமோ, இல்ல ஐடி ரெய்டு வந்துருமோன்ற பயமாக இருக்கலாம். அந்த பயம் தேச நலனை அமைக்கிறோம் இல்லையா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாருன்னா, மோடி பிரதமராக இருக்கிறப்ப என்னென்ன பண்ணாருன்னா, அவரு பல மாநிலங்கள்ல பிஜேபியோட ஆட்சியை கொண்டு வந்துட்டாரு. அவர் தன்னுடைய மிகப்பெரிய கொள்கையாக கொண்டது என்னன்னா, காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு அரசியல் ரீதியாக சொன்னாரு. அதுல மிகப்பெரிய சக்சஸ் அவர் அடைந்திருக்காருன்னா அது மிகையாகாது. ஜெயலலிதா ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகம், ஏன்னா பக்கத்துல கலைஞர் இருந்தாரு. ஆனா அது அவங்க சொன்னது தப்பு. ஆனால் மோடி இன்னைக்கு அதை சொன்னார் என்றால் அது உண்மை. ஆனா அவர் சொல்றது இல்லை. அதான் அவருடைய தன்னடக்கம். தன்னை என்னைக்குமே அவர் பூஸ்ட் பண்ணிக்க மாட்டார். அது மிகப்பெரிய பலம் மோடி அவர்களுக்கு. அவரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச 25 வருஷத்துக்கு அவருக்கு எந்த எதிரியுமே இல்லை என்பதுதான் நிதர்சனம். அரசியல் ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு மிக பலமான ஒரு இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறார். இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். இப்படி ஒரு பலம் பொருந்திய ஒரு தலைவர் இந்தியாவுக்கு கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம்.
ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, பிறகு ராஜீவ் காந்தி, இந்த 3 தலைவர்கள் தான் இருந்தாங்க. 3 பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு பலம் பொருந்திய தலைவராக யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக மோடி அவர்கள் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு பலம் இருக்கிற ஒரு தலைவர் ஏன் இவ்வளவு ஒரு வீக்கான ஒரு எக்கானமியை வச்சிருக்காருன்றதான் எனக்கு புரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் எந்த தவறும் பண்றது இல்லை. அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கரெக்டா தான் பண்றாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த அட்வைசர்கள், அவருக்கு அறிவுரை தருகிறவர்கள் சரியான ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. இல்லைன்னா அவருக்கு நாடு கெட்டு போறதால அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. இல்ல, தனக்கு இவ்வளவு அன்பு செலுத்துகிற, தன் மீது இவ்வளவு அன்பு செலுத்துகிற மக்கள் இருக்கிற போது, தன்னை நம்பி ஓட்டு போடுகிற மக்கள் இருக்கிற போது அவர்களுக்கு எதிராக மோடி ஏன் ஆட்சி புரியணும்? இல்ல, அவரோட நோக்கம் அதுவாக இருக்காது. அவர் ஏதோ தவறு நடக்குது, அவர் சுத்தி இருக்கவங்க சரியான எக்கானமிக் அட்வைசர்ஸ் அவருக்கு இல்ல, அல்லது நல்ல அட்வைசர்ஸை அவர் நம்பாம இருக்கிறாரு. இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா நாடோட ஜிடிபி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னுவாங்க. அந்த ஜிடிபின்றது அந்த இந்த மொத்தத்தையும் நாட்டுடைய இன்கம், வருவாய், அந்த வருவாயை பார்க்கறப்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வருவாயெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அது யாரோட வருவாய்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்க பணக்காரர்களோட வருவாய், மீதி 90% இந்தியரோட வருவாய் அப்படி இல்லை. அவர்கள் ஏழ்மையில் தான் இருக்கிறார்கள். இந்த ஏழ்மையில் இருப்பவர்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கூடாதுன்னா, அவரே மோடியே சொல்றாரு, நாங்க இவ்வளவு கோடி பேருக்கு நாங்க ஃப்ரீ ரேஷன் தர்றோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஃப்ரீன்னு சொல்றப்ப ஒரு நாடு ஏழ்மையில் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளவே வேண்டும். ஏன்னா பணக்கார நாட்டிலே யாருமே ஃப்ரீயா தர மாட்டாங்க எதையுமே, இல்லையா? எல்லாமே காசு கொடுத்தா வாங்குவாங்க. அதான் பணக்கார நாடுகளாக இருக்கும். சில சர்வீஸ் தவிர, உதாரணத்துக்கு நீங்க இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. அது மாதிரி நம்ம இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா இங்க அப்படி இல்லை. சாப்பாடோட ரேஷன் ஃப்ரீயா தர்றோம், பஸ்ல ஃப்ரீயா போங்க, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, அப்படி ஃப்ரீயா கொடுக்க என்னன்னா மக்களுடைய அந்த வாங்கும் சக்தி குறைவாக இருக்கிறது என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது. அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். மக்களுடைய அந்த தரத்தை, பொருளாதார தரத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதுல மோடி அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்தினார் என்று சொன்னால், அவர் எப்படி காங்கிரஸ் முக்து பாரத அமைப்பதற்கு அரசியல் ரீதியாக அவ்வளவு கவனம் செலுத்துகிறாரோ, அதே கவனத்தை வறுமைக்கு எதிராக, வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக, பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைக்கு எதிராக அவர் கவனத்தை செலுத்தினால் இந்தியாவை நிச்சயமாக ஒரு வல்லரசாக அவரால் மாற்ற இயலும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், சைனான்னு ஒரு நாடு, ஒண்ணுமே இல்லாம இருந்த நாடு, கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் அடைஞ்ச நேரத்துல அவங்களுக்கும் அதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் இருக்குது அப்படியே மெல்ல 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 ஏறி 2000 பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம தொட முடியாத உயரத்துக்கு சைனா போயிடுச்சு. நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோம் அவங்க முன்னாடி, அவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுடைய அந்த வில், அந்த அரசாங்கங்களுடைய அந்த வில், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வச்சு அவங்க நாட்டை மிகவும் விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அந்த நாட்டை அவங்க உயர்த்திட்டாங்க. நேற்று நான் ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தப்ப, நம்ம மட்டும் ஏன் சைனா மாதிரி வர முடியல அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு. நான் உன் ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சு பாருமா, அப்பயே உனக்கு தெரியும், அதுதான் உனக்கு விடைகள் இருக்குன்னு. ஏன்னா பல அறிவியல் போர்ஷன்ஸ்லாம் அதில் நீக்கிறாங்க. ஒரு கல்வி மந்திரி சொல்றாரு, முதல்ல இதுல போனது பாத்தீங்கன்னா வானத்துல போனது யாருன்னா அனுமான் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுக்காக கதை, அந்த கதையெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அதை மக்களையும் அதுவும் பள்ளி மாணவர்களையும் உண்மை நம்ப வச்சுட்டீங்கன்னா அவன் எப்படி விஞ்ஞான பூர்வமா சிந்திப்பான்? மாட்டான்ல. அவன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவனோட சிந்தனையே இப்படிதான் இருக்கும். அனுமான் பறந்தாரு, அதே மாதிரி நம்மளும் பறந்துருவோம் அப்படின்வாங்க. இவரு பிரதமரே சொல்றாரு, முதல்ல தலையை வெட்டி ஆபரேஷன் பண்ணது இந்தியாவில தான். அதெல்லாம் கதை தானுங்க. ஒரு யானை தலையை வெட்டி பிள்ளையாருக்கு வச்சாங்க அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தை தலை எல்லாம் அவருக்கு அம்மா அழுதுட்டு இருந்தா, ஆனா யானை தலையை வெட்டி சிவன் பிள்ளையாருக்கு தலையை வச்சிட்டாருங்க. அப்ப யானையோட குழந்தை அம்மா அழமாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பையன் கேட்டிருக்கான்னு படிச்சிருக்கோம். இது இவங்களுடைய அந்த புராண கதைகள், இந்த லௌகீக கதைகள், இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கி வைத்து விட்டு அறிவுபூர்வமாக ஒரு சொசைட்டி நம்ம உருவாக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப டார்வினுடைய பரிணாம தியரியே ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நார்த் இந்தியாலாம். அதெல்லாம் எவ்வளவு தவறு. இந்த உலகம் எப்படி இன்னும் சொல்ல போனா தட்ட உலகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடவுள் தான் உலகத்தை படைத்தார், உயிர்களை கடவுள் படைத்தார் அப்படிங்கிறது சயின்ஸ் புக்ல வச்சாலும் வைப்பாங்க போல இருக்கு. சயின்ஸுங்கிறதே இவங்க சயின்ஸையும் இந்த புராண ஃபிக்ஷனையும் போட்டு குழப்பிக்கிட்டு புராணம்லாம் உண்மையில நடந்தது அப்படின்னு நம்ப வச்சுட்டு குழந்தைகளையும் நம்ப வைக்கிறார்கள். இது போன்ற மூடத்தனங்கள்லாம் விட்டுட்டு வெறும் பகுத்தறிவு வாதத்தை மட்டுமே முன்வைத்து, அறிவியலை முன்வைத்து, அறிவியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதை முன்வைத்து அதுக்கு அதிகமான பணத்தை ஒதுக்கீடு செய்து இந்த நாட்டை ஒரு விஞ்ஞானபூர்வமான நாடாக மோடியால் மாற்ற முடியும். அவர் ஏன் பண்ணாம இருக்காருன்னு எனக்கு புரியல. ஓட்டு உங்களுக்கு எப்படி வருங்க? இனிமேல் ராமரை சொல்லி ஓட்டு வாங்க அவசியமே கிடையாது. மோடிக்கே ஓட்டு விழும். என்ன கேட்டா ராமரோட பெரிய ஆள் ஆயிட்டார் மோடி இன்னைக்கு. அதான் உண்மை.
அப்படிங்கிறப்ப நீங்க கோயில் இதெல்லாம் வேண்டாம். நீங்க முழுக்க முழுக்க இந்த நாட்டு மக்களுக்காக, உங்களை நம்பி இருக்கிற, உங்கள் மேல அன்பு செலுத்துகிற இந்த ஏழைகளுக்காக நீங்கள் ஆட்சியை நடத்தி அவர்களுக்கான திட்டங்களை தீட்டி அறிவுபூர்வமாக அவர்களை மாற்றி இன்னைக்கு இருக்க பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் மிகப்பெரிய அறிவாளிகளாக்கி இந்தியா பல நோபல் பரிசுகளை வாங்க வைக்க வேண்டியது, அதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம் அப்படின்னு நினைச்சு மோடி பண்ணார்னா இன்னும் ஒரு 10 வருடம் நிச்சயமாக அவர் பிரதமராக இருப்பாரு. அந்த 10 வருடத்துக்குள்ள இதை மோடியால நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா மோடியோட ஸ்ட்ரென்த் மேல எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அவரால் பண்ண முடியும். அவர் வெறும் அரசியலாக மட்டும் அல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கவனம் செலுத்தி நல்ல ஆட்சியை, நல்ல ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து, மக்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து, அறிவியல் பூர்வமாக நடந்து கொண்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பண்ணி, சயின்ஸை பயங்கரமா பூஸ்ட் பண்ணி, ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தினார்னா 10 ஆண்டுகளுக்குள்ள இன்னைக்கு சைனா இருக்க லெவலுக்கு மோடியால் கொண்டு வர முடியும். மோடியால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. மறுபடியும் மோடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் நீண்டு நிலைத்து வாழ வேண்டும், நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர வேண்டும், உங்களை நம்பி இருக்கிற ஏழைகளை காப்பாத்துங்க அப்படின்னு கோரிக்கிட்டு விடைபெறுகிறேன்.